வணக்கம். இன்னைக்கு ராசி பலன் பத்தி நாம பாக்குறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும். எப்படின்னா, இப்ப பாருங்க, நிறைய பேருக்கு பர்த் டைமு, பர்த் பிளேஸு, பர்த் டேட் சரியா இருக்காது. தப்பா இருக்கும். அந்த டைம்ல நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் தப்பாயிடலாம். அதுக்காக இந்த கை ரேகையும் ஜாதகம் ரெண்டுமே நாம கம்பைன் பண்ணி பார்க்கணும். ஸோ இது எப்படி பார்க்கறது? ஜாதகம் மாதிரியே நம்ம கையிலே கூட ராசிகள் இருக்கு, கிரகங்கள் இருக்கு, இந்த லைன்ஸ் இருக்கு. இப்போ இந்த கைரேகையை பார்த்து ஜாதகம் எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ரெண்டு விஷயம் ரெண்டு இடத்துலயும் கூட ஒரே மாதிரி ப்ரெடிக்ஷன் சொல்லணும். இப்போ திருமணம்னா இங்க ஜாதகத்திலேயே தசா பீரியட்ல நவாம்ச குண்டல இது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கைரேகையிலும் கூட அந்த சுக்கிர ரேகை, அந்த திருமண சம்பந்தப்பட்ட லைன்ஸ் எல்லாமே கரெக்டா அந்த ஏஜுக்கு டச் ஆகணும். ஃபைனலி நம்ம இந்த பிரச்சனம் பார்த்து அது எப்போ இந்த திருமணம் நடக்கும் கிளியரா சொல்லலாம். அதனால நீங்க இந்த கைரேகையும் ஜாதகம் ரெண்டுமே கம்பைன் பண்ணி பார்க்கறதுக்காக பைரவி ஹாஸ்டல்ல நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். இங்க ப்ரெடிக்ஷன் எப்பவுமே ரொம்ப கிளியரா இருக்கும். மீன ராசி 2026 ஜூலை இந்த வாரத்துல இந்த மீன ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னு நம்ம பார்த்தா, கண்டிப்பா ராசியில் இருக்கிற சனினால இது நமக்கு சாடை சாத்து கூட நம்ம பார்க்கும்போது, சாடை சாத்துக்கு உங்களுக்கு பயம் இருந்தா நீங்க ஹனுமான் சாலிஸ் ரெகுலரா சொல்லுங்க, ரொம்ப நல்லது. திருமணம் டிலே ஆயிடும். அதுக்கப்புறம் போன்ஸ் மதல்ஸ் ரிலேட்டட் பிரச்சனை, ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் பேக் போன் இஷ்யூஸ், நோய், அது உங்களுக்கு புரியவே புரியாது, உங்களுக்கு உள்ளே இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள்ல வர்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு மீனராசியில பிறந்தவர். ஷஷ்டியாதிபதி சதுர்த்த பாவத்தில் இருக்கும்போது கவர்மெண்ட்ல இருந்து உங்க ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான பிரச்சனை அப்படின்னு என்ன, உங்களுக்கு ஒரு பூர்வீக சொத்துனால கோர்ட்டுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இஷ்யூ போகலாம். இல்லைன்னா செக் பவுன்சஸ் கேசஸ், இந்த மாதிரி இல்லைன்னா ஒரு மாதிரி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் டிஸ்பியூட்ஸ், இன்ஜங்ஷனு, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரில இஷ்யூஸ் நீங்க ஃபேஸ் பண்ற சான்ஸ் அதிகமா இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது ஜாகிரதைக்கு இருங்க. சூரியன் சதுர்த்த பாவத்தில் இருக்கக்கூடாது. இருந்தா குடும்பத்துல பிரச்சனை, டென்ஷன்ஸ், உங்களுக்கு புரியாத ஒரு விஷயத்தை பத்தி என்னமோ பேசி அந்த இருக்கிற ஒரு பீஸ் கெட்டு போயிடும். அங்க வீட்டுல இருக்கிற அந்த பிரசாந்தமான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகாது. அது இருந்தா ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அப்புறம் பிரச்சனை வரும்போது ஆதித்ய ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இல்லைன்னா உங்க வீட்டுல ரெகுலரா நீங்க விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கேட்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பஞ்சம பாவம் இருக்கிறதுனால குருகிரகம் அங்க இருக்கிறது மிகப்பெரிய நல்லது. இது லக்னத்தை பார்க்கும்போது கூட இதோட நான் சொன்ன அந்த நெகட்டிவ் எஃபெக்ட் எல்லாமே இருக்காது. இந்த குருகிரகம் அங்க இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது, கான்சென்ட்ரேஷன் நல்லா இருக்கும், ஞாபக சக்தி ரொம்ப நல்லா இருக்கும். உங்க குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கிற யோகம் அதிகமா இருக்கும். 12th ஹவுஸ்ல ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போடுறதுக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தா, முயற்சி பண்ணிட்டு இருந்தா ரொம்ப நல்லது. அட் த சேம் டைம் வெளிநாட்டுல ஜாப் கிடைக்கிற யோகம் இருக்கு, கொடுக்குற இன்டர்வியூஸ்ல சக்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஜாப் சேஞ்ச் ஆகிற சான்சஸ், பிளேஸ் சேஞ்ச் ஆகிற சான்சஸ், ப்ரொமோஷன் கிடைக்கிற சான்சஸ் அதிகமா இருக்கும். நீங்க வேலை பண்ற அந்த அந்த ஊர் அந்த ஒரு ஆபீஸ்ல உங்களுக்கு நேம் வர்ற சான்சஸ், ஒரு எப்படின்னா ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கிற சான்சஸ் அதிகமா இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் மீனராசியில பிறந்தவருக்கு.